Rela Hospital marked World Prematurity Day 2025 by organizing a special gathering of more than 50 preterm babies and their families who have undergone treatment and have caught up to their peers developmentally, including children who were born as early as 25 weeks and weighed as little as 600 grams at birth. The event aimed to raise awareness that with the right neonatal intensive care expertise, even the tiniest and most vulnerable newborns can survive and grow into healthy normal children. Actor Mr. Ravi Mohan took part in the event as the chief guest, which also featured experience sharing sessions by parents of preterm babies. The function was presided over by Professor Mohammad Rela, Chairman, Rela Hospital, and attended by Dr. Naresh Shanmugam, Director, Women and Child Health, Dr. Velmurugan Kannanappan, Senior Consultant, Neonatologist and Pediatrician, Dr. MP Venkatesh, Clinical Lead, General Pediatrics, along with the expert team from the hospital's Neonatal Intensive Care Unit. As per the World Health Organization, prematurity, or preterm birth, refers to babies born before 37 completed weeks of gestation. World Prematurity Day, observed on the 17th of November each year, is a global initiative to raise awareness about the challenges faced by premature infants and their families. Around the world, 13 to 15 million babies are born prematurely, about 1 in 10 births. Specialist students ட்ரீட் பண்ணி இந்த குழந்தைகளையும் நார்மலா கொண்டு வரணுங்கிற அவேர்னஸ்க்காக கொண்டு வந்த நாளைக்கு இன்னைக்கு நீங்க நிறைய குழந்தைங்க பாத்தீங்க. இவங்க எல்லாமே ப்ரிமெச்சூரா பிறந்தவங்க. மோஸ்ட் ஆஃப் தம் 1 கிலோவுக்கு கம்மியா இருப்பாங்க. பேபி 600 கிராம் 600 கிராம் தான் பாத்தீங்க எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும். 600 கிராம்ஸ் குழந்தைகளை நார்மலா இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைய வளர்த்து வாய்ப்பு உலகத்துக்கு தெரியறதுக்காக கொண்டு வந்த நாள் இது. இதை நம்ம லோக்கலா இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக உங்களெல்லாம் அழைச்சிட்டு இருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் தி பப்ளிக். அம்மா கிட்ட இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. இது குழந்தைகிட்ட ஸ்டார்ட் ஆகுது, அம்மா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அம்மாவுக்கு வந்து போதிய மருத்துவ வசதிகள் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ டியூரிங் பிரெக்னன்சி பீரியட் வந்து அவங்களுக்கு பிபி, சுகர், இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், இது மாதிரி நிறைய தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவங்க ப்ராப்பரா அணுகி பீரியாடிக் செக்அப்னு சொல்லுவாங்க. அது வந்து மகப்பேறு டாக்டர்ஸ் மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க அதை எடுத்துட்டு ப்ராப்பரா அந்த பேஸ் அவங்க கடந்து வந்தாங்கன்னா திங்ஸ் வில் பி வெரி நார்மல். சப்போஸ் இதுல வந்து பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இல்ல சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இது மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வரும்போது இந்த பேபி சில சமயம் ப்ரீமெச்சூரா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பேபி வந்து உள்ள இருந்து பறக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவோம். பட் அதையும் மீறி ஒரு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன் அப்படி இல்லாட்டி ஒரு குழந்தைங்கள அந்த வெளில வரதுக்கான ஒரு சிஸ்டம் வரும்போது இந்த குழந்தை அந்த சப்போர்ட்டை நம்ம வெளியில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த வேர்ல்ட் ப்ரெமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க வந்து மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி, இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா டாக்டர் வேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் வந்து தொட்டிருக்காரு, அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர்
ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவர் அப்படிதான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் many more lives for him, many more years in this life for him also. And இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் 6 months old பேபி, 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைம்ல இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த அளவுக்கு இது ஒரு அவேர்னஸ் பண்றதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very glad that they invited me here and thank you all. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பேபியை கண்டிப்பா காப்பாத்தி கொடுத்துருவாங்க, சோ நீங்க இங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்தேன். எனக்கு திவ்யா சரணன் தான் பார்த்தாங்க. அவங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரப்சரை அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம் எல்லாமே சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 days இங்க இருந்தேன். ஆனாலும் என்னோட லீக்கேஜ் ஸ்டாப் ஆகல. அட்லாஸ்ட் பேபிக்கும் சஃபர் ஆகுறாங்க, நானும் சஃபர் ஆயிடுவேன்னு சொன்னதுனால இமீடியட்டா சி செக்ஷன் பண்ணாங்க. பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. எனக்கு டெலிவரி நாளைக்கு மார்னிங்னா முந்தின நாள் நைட்டே என்ஐசியூல இருந்து ஒரு டாக்டர் என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே சொல்லிட்டாங்க. அது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. பேபி பிறந்தோடனே நான் அப்படியே என்ஐசியூ கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்க இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி 1 kg தான் இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு சைஸ்ல ஒரு தலை, குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு. இவ்வளவுதான் சைஸ் லிட்டரலி. அவங்க இன்னைக்கு அவங்க 3 kgல என் கையில இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு வேல்சார் அண்ட் டீம். அவங்க டெய்லி அவங்க என் ஹஸ்பண்ட் கூட டெலிவரி முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி இருக்கு, இத்தனை வீக்ஸ், எனக்கு 34 weeks பேபி இங்கதான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் என் பேபி. ஸோ அதனால அவங்க இங்கதான் இருப்பாங்க எல்லாமே சொன்னாங்க. நான் மறுநாள் தான் பேபியை போய் பார்த்தேன். அப்ப அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க. திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவர் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க பாசிட்டிவா இருங்க. அவரு என்னை சுத்தி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. மித்தா ட்ரூத்தான் தெரியாது. பொம்பளை பிள்ளைனா காப்பாத்திடுவாங்க, ஆம்பளை பிள்ளைய காப்பாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய மித்த என்னை சுத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தாட், பாசிட்டிவ் தாட் கொடுத்தது வேல்ஸ். அவரோட சொன்ன ஒரு வார்த்தை எப்படியாவது நான் காப்பாத்தி உங்க குழந்தைய உங்க கையில கொடுத்துருவேன்மா, பாசிட்டிவா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த வார்த்தை எனக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வேர்ட் என் காதுல விழுந்தது வேல்ஸ் சாருக்கு வந்துதான் சோ அந்த பாசிட்டிவ்னஸ் புடிச்சுக்கிட்டே நாங்க டிராவல் பண்ணுவோம். டெய்லி வருவோம், டெய்லி பேபியை பார்ப்போம். டெய்லி என்ன நடக்குது, எவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், இன்னைக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்றோம் எல்லாமே சொல்லுவாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் போதுமா, இவ்வளவு வெயிட் கெயின் இருக்கு, வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். பட் அந்த டீம் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்குது, ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட அவர் சொல்றாரு, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம டவுட்டோடய எதுவுமே இது பண்ணாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அட்லாஸ்ட் என்னை சுத்தி நெகட்டிவா பேசின எல்லாருக்குமே என்னன்னா 6 மாசத்துல பிறகுற குழந்தைய காப்பாத்தி கையில கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான். சோ இன்னைக்கு என் பேபி இங்க இருக்காங்க. இன்னைக்கு 3 kgs அவங்க 1 kgல பிறந்த பேபி. அதுல நிறைய செட்பேக்ஸ் ஆனாங்க. இவங்களுக்கு சர்ஜரி வரைக்கும் எல்லாம் பேசினாங்க. சதீஷ் சார் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு சொன்னாங்க சர்ஜரி எல்லாமே. வேல் சார் சொன்னாங்க நம்ம இந்த எதுவா இருந்தாலும் பெட்ல வச்சே பாக்குற மாதிரி பாக்கலாம், என்ன நம்மளால முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி வரைக்கும் என் பையன் போகல, எதுவுமே போகாம சாரோட ட்ரீட்மெண்ட்லயே இஸ் வெல் ஃபைன் நவ். என் பேரு ஜோதிலட்சுமி. தான் இருக்கணும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்கள காதுலயே வாங்காதீங்க. நாங்க பண்ணதும் அதுதான். சுத்தி யார் என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், காதுலயே வாங்காதீங்க. பொழைக்காதுன்னு சொல்லாங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் என் பிள்ளை பொழைச்சி என் கைக்கு வரும். என் பிள்ளை நாங்க எங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஆகட்டும், ஈவன் என்ஐசி சிஸ்டர்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் தேம். சாரோட டீம், டாக்டர் ரகு, ராகுல், மித்து, தருண், ரவி மேம், ஷர்மிளா மேம், எல்லாருமே. சார் எனக்காவது இல்லைன்னா கூட அவங்க எல்லாருமே எங்க கிட்ட என்ன நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு என்ஐசி சிஸ்டர்ஸ், ஷீலா சிஸ்டர் ஆகட்டும், பவித்ரா சிஸ்டர், நிவேதா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், அப்புறம் சீதா சிஸ்டர், அஞ்சலி சிஸ்டர், எல்லாருமே. ஏன்னா 24/7 அவங்க பாத்துட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிடுவேன். பட் நைட் அண்ட் டே அண்ட் நைட் இவன் செட் பேக் ஆன போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா டேக் கேர் பண்ணாங்க அவனை. ஐ ஃபெல் பிளெஸ்ட் ஆக்சுவலா.
ஏன்னா என்னை சுத்தி என்ன சொன்னாங்களோ அதை நாங்க வந்து இல்ல கண்டிப்பா குழந்தை கைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது சொன்னாரு. அதை அவர் செஞ்சாரு. அவர் இன்னொன்னு சொன்னாரு எனக்கு, நான் சும்மா சரியாயிடுச்சுன்னு உங்க கையில கொடுத்துட மாட்டேம்மா, அவன் வந்து சரியாயிட்டான்னு எனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்குதான் நான் உங்க கையில கொடுப்பேன், சரியாயிட்டான்னு உங்க கையில நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். அதை வந்து வேல் சார் வந்து காப்பாத்தி கொடுத்தாங்க. தேங்க்யூ சோ மச் வேல் சார்.